ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் தமிழ் வியூ. டைட்டானிக்னு சொன்னால் நம்ம மைண்டில் வர்றது ஜேம்ஸ் கேமரனோட மூவி தான். ஆனால் ரியல் லைஃப்பில் டைட்டானிக் நடந்த ஆக்சிடெண்ட் ரொம்பவே சீரியஸாக அண்ட் எமோஷ்னலாக இருந்துச்சு. அதுவும் இப்போ டைட்டானிக்கோட வ்ரெக்கில் ஒரு டேஞ்சர் இருக்குன்னு சொல்கிறாங்க. சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க டைட்டானிக் வ்ரெக் 2030 கடலில் ஃபுல்லாக டிஸப்பியர் ஆகிடும்னு சொல்லி. இன்னைக்கு இந்த வீடியோவில் டைட்டானிக் எப்படி மாயமாகுது, யார் அதை டிஸ்ட்ராய் பண்ணுறாங்க, சயின்டிஸ்ட் எப்படி இதை ட்ராக் பண்ணுறாங்க, இதெல்லாம் பற்றி தான் சிம்பிளாக பிரேக் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைட்டானிக் மூழ்கினத்துலேருந்து இப்போ வர காட்டியுமே 110 வருஷம் ஆகிடுச்சு. டைட்டானிக் இப்போது டீப் சீல 12,500 ஃபீட் டெப்த்தில் இருக்குது. அது ரொம்ப ஆழமான ஓஷன் டெப்த்னு சொல்லப்படுது. ஆனால் டைட்டானிக் இப்போ எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஃபுல்லாக கரைஞ்சிக்கிட்டு வருது. ஒரு வேஸ்டான ரஸ்டி மாதிரி தான் இப்போ இருக்குது. டைட்டானிக்கு ஒரு மிகப்பெரிய எதிரி இருக்குது. அது ஒரு சூப்பர் வில்லன் பாக்டீரியா. அதோட பேர் பார்த்தீங்கன்னா ஹெலமோனஸ் டைட்டானிக்கே. டைட்டானிக்கோட மெட்டல் பார்ட்ஸை ரஸ்டிகல்ஸ்னு சொல்லக்கூடிய, அதாவது பனிக்கட்டி ஷேப்பில் ஒரு ரஸ்ட் ஃபார்ம் ஆகுது. இந்த பாக்டீரியா அந்த ரஸ்டிகல்ஸை தான் சாப்பிட்றாங்க. அண்ட் டைட்டானிக்கில் இருக்கிற அயன் பார்ட்ஸை டெய்லி சியூ பண்ணி டைஜஸ்ட் பண்ணுறாங்க. சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க 2030 டைட்டானிக் ஃபுல்லாக மாயம் ஆகிடும்னு சொல்லி. டெய்லி 100 கிலோக்கும் மேற்பட்ட அயன் டைட்டானிக்கில் இருந்து டிஸப்பியர் ஆகுது. அதுக்கு பேர் என்னென்னா டைட்டானிக் இஸ் நவ் ஒன் மெட்டல் டயட். டைட்டானிக்கான அடுத்த மிகப்பெரிய வில்லன்னு சொல்லலாம் சால்ட் வாட்டரை. நமக்கு தெரியும் கடல் நீரில் சோடியம் குளோரைட் இருக்கும். அதுதான் உப்பு. அது மெட்டலுக்கு ரொம்பவே டேஞ்சரஸ். டைட்டானிக்கோட மேலோடில் அயன் இருக்கு. சால்ட் வாட்டர் அந்த அயனோட டச் ஆகும் போது ஆக்சிடேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் நமக்கு தெரிஞ்ச துருப்பிடித்தல்னு சொல்லப்படுது. ஆரஞ்சு கலரில் இருக்கும். பட் அது மட்டும் இல்லை, டைட்டானிக்கை பில்ட் பண்ணுறப்ப யூஸ் பண்ண ரிவர்ஸில் கப்பர் இருந்திருக்கு. ஸோ அந்த மேலோட்டில் இருக்கிற பிளேட் ஸ்டீலில் இருந்திருக்கு. ஸோ கொப்பர் ப்ளஸ் ஸ்டீல் கல்வானிக் கொரோஷன்னு சொல்கிறாங்க. இது என்னென்னா 2 டிஃப்ரெண்ட்டான மெட்டல் டச் ஆகும் போது எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். அதுக்கப்புறமா அந்த மெட்டல் வீக் ஆகிக்கிட்டே வரும். இதோட ரிசல்ட் என்னென்னா டைட்டானிக்கோட ஹல்ல கிராக் வருது. ஸ்லோலி கொஞ்சம் கொஞ்சமாக அது டேமேஜ் ஆகிக்கிட்டு வருது. இதெல்லாம் சைலண்ட் கில்லர் மாதிரி நடக்குது, நமக்கு பார்க்க முடியாது. ஆனால் டைட்டானிக்கோட பாடி இப்போ ஃபுல்லாக வீக் ஆகிக்கிட்டு வருது. இது மிகப்பெரிய வில்லன் பார்த்தீங்கன்னா டைட்டானிக் அமைஞ்சிருக்கிற டெப்த்னு சொல்லலாம். டைட்டானிக் மூழ்கிறப்ப கடலோட ஆழத்தில், அதாவது 12,500 ஃபீட் ஆழத்தில் போய் மூழ்கிருக்கு. அண்ட் அந்த டெப்த்தில் என்ன இருக்குன்னா ப்ரெஷர் ப்ளஸ் டெம்பரேச்சர். ஸோ டைட்டானிக் மூழ்கினப்போ ஸ்டார்டிங்கில் சயின்டிஸ்ட் என்ன நினச்சாங்கன்னா டைட்டானிக் டீப் சீல இருந்தால் கோல்ட் வாட்டரில் ப்ரிசர்வ் ஆகுன்னு சொல்லி. ஆனால் ரியாலிட்டி வேறு மாதிரி இருந்துச்சு. அந்த டெப்த்தில் உள்ள ஹை ப்ரெஷர், அது மட்டும் இல்லாமல் சூப்பர் கோல்ட் வாட்டர், ஸ்ட்ராங் ஓஷன் கரண்ட்ஸ், இதெல்லாம் டைட்டானிக்கை சேஃபாக வச்சுக்கிறதுக்கு பதிலாக அந்த ஃபோர்ஸ் எல்லாம் சேர்ந்து டைட்டானிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் பண்ணுது. இப்போது டைட்டானிக்கை சேவ் பண்ண முடியாதுன்னு சொல்லி சயின்டிஸ்ட் சொல்லிட்டாங்க. பட் அட்லீஸ்ட் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டெய்லி டைட்டானிக் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துக்கொண்டு இருக்காங்க. அதை எப்படி பார்க்குறாங்கன்னா, முதலாவது பார்த்தோன்னா ரிமோட்லி ஆப்பரேட்டட் வெஹிக்கல்ஸ். இது என்னென்னா, இது ஒரு ரிமோட் ரோபோட் கார் மாதிரி அண்டர் வாட்டரில் போகும். இதில் கேமரா இருக்கும், சோனார் இருக்கும். அதோட ஹெல்ப்பில் டைட்டானிக் பக்கத்தில் போனால் லைவ் வீடியோ கேமராவில் காட்டும். ஸோ சோனார்லையும் ஸ்கேன் பண்ண முடியுமா இருக்கும். அதுக்கப்புறமா சோனார் மேப்பிங். சயின்டிஸ்ட் சவுண்ட் வேவ்ஸை ஓஷனில் போடுறாங்க. அந்த சவுண்ட் டைட்டானிக் வ்ரெக்கில் ஹிட் ஆகுது. அதுக்கப்புறமா பவுன்ஸ் பேக் ஆகுது. அப்போது சயின்டிஸ்ட்டுக்கு டைட்டானிக் வ்ரெக்கோட ஷேப், சைஸ், லொக்கேஷன் எல்லாம் தெரியும். அதை யூஸ் பண்ணி ஓஷன் ஃப்ளோரில் டைட்டானிக் இருக்கிற ஏரியாவை ஒரு 3D மேப் மாதிரி ட்ரா பண்ணுறாங்க. அண்ட் அதோட 3D ஃபோட்டோ மாடல், AI, இது மாதிரி நிறைய விஷயங்களை யூஸ் பண்ணி டைட்டானிக் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி சயின்டிஸ்ட் ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டைட்டானிக் வ்ரெக்கை ப்ரொடெக்ட் பண்ண வேர்ல்டு வைடாக ரூல்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஒன்லி சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்கு பெர்மிஷன் வச்சு தான் ஸ்டடி பண்ண அலோவ் பண்ணியிருக்காங்க. லைசன்ஸ் இல்லாமல் டைட்டானிக்கில் எதுவும் டச் பண்ண முடியாது. இப்போ வரக்காட்டியுமே டைட்டானிக்கில் 95% வ்ரெக் ஓஷனில் தான் இருக்குது. கொஞ்சம் ஐட்டம்ஸ் தான் மியூசியமில் வச்சுருக்காங்க, அதுவும் ஸ்டடிக்காக மட்டும். ஸோ டைட்டானிக் இப்போ ஒரு ரஸ்டி ஸ்கெலட்டன் மாதிரி தான் டீப் சீல இருக்குது. சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க என்னென்னா 2030 டைட்டானிக் ஃபுல்லாக மாயமாகிடும்னு சொல்லி. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன? டைட்டானிக் ப்ரிசர்வ் பண்ணப்பட வேண்டிய ஒரு விஷயமா, இல்லைனா ஜஸ்ட் அது வெனிஷ் ஆனாலும் எந்த பிரச்சனையும் இல்லையா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.